ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டிக்கன் காஷ்மீர் விட்டேங்க. கொஞ்ச நாளாக வந்திருக்க இன்டர்வியூல நிறைய டிப்ஸ் நான் கொடுக்கலங்க. ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு ஒரு ஒயிட் போர்ட் டெக்னிக்குங்க. 5C. இந்த 5 விஷயங்கள் தெரிஞ்சுன்னா வேலைக்கு போகிறது ரொம்ப ஈஸிங்க. என்னதான் இந்த ஒயிட் போர்ட் டெக்னிக்கு, இது மூலமா எப்படி வேலைக்கு போகிறது தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாங்க. அதாவது நம்ம என்னதான் படிச்சாலுமே நம்ம படிச்சதை நம்ம சொல்லி பார்க்கும் போது ஈஸியா இருக்குங்க. அதுவே நீங்க நல்லா படிக்கிற பசங்க டாப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் ஒரு ஒயிட் போர்டு மாதிரி வாங்கி கொடுத்துருப்பாங்க. அந்த பையன் என்ன பண்ணுவான்னா சின்ன வயசுல ஸ்கூல் டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் அவன் எழுதி பார்த்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவான். யாரோ ஒருத்தவங்களுக்கு சொல்லித்தர மாதிரி அவன் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்பாங்க. அந்த மாதிரி மற்றவங்களுக்கு நம்ம சொல்லித்தர ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த கான்ஃபிடென்ட் ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுமா. அது மூலமா பயங்கர ஈஸியா வேலைக்கு போக முடியும்ட்டு இப்ப ரீசெண்டான ஒரு ரிசர்ச் அண்ட் சர்வேல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஒயிட் போர்ட் டெக்னிக். நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு பேப்பர்ல நீங்க படிச்சதை எழுதி பாருங்க. எழுதிட்டு இது யாருக்கிட்டையும் சொல்லி காமிக்கிற மாதிரி சொல்லி கொடுங்க. யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லி கொடுத்தீங்கன்னா நீ ஒரு முறை படிக்கிறத விட 1000 மடங்கு ஈஸியா உனக்கு அப்சர்வ் பண்ணிப்ப, மறக்க மாட்டேன். அண்ட் இவனால பேசவும் முடியுங்க இந்த ஒயிட் போர்ட் டெக்னிக் மூலமா. ஒரு ஒயிட் போர்டு வாங்கிக்கங்க. ஒயிட் போர்டு வாங்க பணம் இல்லையா, ஒரு பேப்பர்ல நம்ம என்னெல்லாம் ஆன்சர்ஸோ எழுதுங்க. டயக்ராமேட்டிக் அப்ரோச்சை எழுதுங்க. எழுதிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணு. யாருக்கிட்டையும் சொல்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணு. அப்படி பழகினீங்கன்னா 5 முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். முதல் விஷயம்னா கான்ஃபிடென்ஸுங்க. அதாவது நாம படிக்கிறத விட நாம மற்றவங்க சொல்லித்தரும் போது நம்முடைய கான்ஃபிடென்ட், அந்த டெக்னாலஜியோட கான்ஃபிடென்ட் உங்களுக்கு அதிகமாகுங்க. ஓகேவா? கான்ஃபிடென்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாகுங்க. 2வது கிரியேட்டிவிட்டிங்க. ஒரு விஷயத்த ஒருத்தர் நம்ம சொல்லும் போது அவனுக்கு புரியுற மாதிரி சொல்ல ட்ரை பண்ணுவோம். அப்போ கிரியேட்டிவா பேசுவேன், மனப்பாடம் பண்ணி பேசாம கிரியேட்டிவா பேசுவேங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது 2வதுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கான்ஃபிடன்ஸுங்க, இன்னொன்று கிரியேட்டிவிட்டிங்க. அண்ட் 3வது பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்லுங்க. ஒருத்தங்கிட்ட நம்ம சொல்லி சொல்லி பழகும் போது உடைய கம்யூனிகேஷன் டெவலப் ஆகும். ஸோ இன்னொரு ஒரு ரியலான ஒரு இன்டர்வியூக்கு வந்தீங்கன்னா பயப்படாம ஈஸியா பேசிடுவீங்க. அண்ட் 4வது பார்த்தீங்கன்னா கனெக்டிங் தி டாட்ஸுங்க. நமக்கு ஒருத்தவங்க சொல்லி தரும் போது தான் அது படிச்சுமே அதுவும் இதுவும் கனெக்ட் ஆகுதா, இதுவும் கனெக்ட் ஆகுதான்ட்டு நம்மளால காரிலேட் பண்ணி படிக்க முடியும். இது காரிலேஷன் அப்படின்னு சொல்ற கனெக்டிங் வித் டாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் 4வது சீங்க. ஸோ நீங்க படிச்சது எல்லாத்தையுமே லிங்க் பண்ணும் போது அந்த நாலேஜ் பார்த்தீங்கன்னா இன்னும் அபரிவிதமா அதிகமாகும். அதனாலதான் நம்மளோட நம்ம வாத்தியாரங்க புத்திசாலிக்கிறதுக்கு காரணங்க. அண்ட் 5வது முக்கியமான விஷயம் குக்கிங் அண்டர் ப்ரெஷருங்க. ஐயோ, ஒருத்தவங்களை சொல்லி தந்தே ஆகணுமே, ஒருத்தவங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி நான் ட்ரை பண்ணணுமே அப்படின்ட்டு அந்த ப்ரெஷர்ல இன்னும் பெட்டரா சொல்ல ட்ரை பண்ணுவேன். அப்ப உங்களுக்கு நீங்க உங்களுடைய ஆன்சர்ஸ் அவ்வளவு எஃபெக்டிவா கச்சிதமா பர்ஃபெக்டா இருக்கும். அது மூலமா நீங்க ஈஸியா வேலைக்கு போக முடியும். இந்த 5Cயும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஒயிட் போர்ட் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்க. நாம படிக்கிறத விட நாம மற்றவங்களுக்கு சொல்லி தரும் போது நம்மளோட நாலேஜும் அதிகமாகும், புண்ணியமும் சேருங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸ் ஆகும் அண்ணன் என்னை பாருங்க, நான் உங்களுக்கு கைட் பண்ண ரெடியா இருக்குங்க. என்னுடைய நிறைய கோர்சஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எப்போ வேணா கான்டாக்ட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம், இமெயில் ஐடி எதுல வேணா கான்டாக்ட் பண்ணுங்க. நன்றி.